வானவில் மன்ற சார்பாகவும் நம்ம நடத்திட்டே தான் இருக்கோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 6ஆம் கிளாஸ்லேருந்து இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாமே தெரியும். வருஷம் வந்து இந்த அறிவியல் கண்காட்சி நடத்திட்டு இருக்கோம். இது இந்த வருஷத்திலே நம்ம 2வது தடவை நடத்தியிருக்கோம். முதல்ல அறிவியல் மன்ற சார்பாக நடத்துகிறோம், இப்போ அனைவருக்கும் IIT சார்பில் நடத்திட்டு இருக்கோம். சரி, இந்த அறிவியல் கண்காட்சிங்கிறது எதுக்காக நடத்துகிறோம் அப்படின்னா, மாணவர்களாகிய உங்களோட அறிவியல் சிந்தனையை தூண்டுவதற்காக நடத்துகிறோம். நம்ம கேள்வி கேட்கும் திறனை வந்து அதிகரிக்கிறதுக்காக வைக்கிறோம் இந்த அறிவியல் கண்காட்சி. நீ அப்போதான் கொஞ்சமாவது யோசிப்ப. ஒரு பொருளை பார்த்த உடனே ஏன் இது இப்படி வேலை செய்யுது, இப்படி வேலை செய்யாமல் இருந்தால் அது என்ன நடந்திருக்கும் இப்படின்னு நீங்கள் கொஞ்சமாவது யோசிப்பீங்க. இந்த நியூட்டன், சார் ஐசக் நியூட்டனுங்கிறவரை உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூட்டன்ஸ் லா சொன்னவர் அவர் தான். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், அதாவது புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சவர் நம்மளோட நியூட்டன் தான். அவர் ஒரு தடவை ஒரு பார்க்கில் போய் சும்மா படுத்திருந்தாராம். மேலே ஒரு ஆப்பிள் ட்ரீலேருந்து ஆப்பிள் தானாக கீழே விழுந்திருக்கு. அப்போ எதுவுமே ஒரு இது இல்லாமல் ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிள் மட்டும் ஏன் தானாக கீழே விழுந்துச்சு? அந்த ஆப்பிள் வந்து அந்த கிளையிலேருந்து ஒடிஞ்சிருந்தாலும் அது மேலே பார்த்து போயிருக்கலாம், இல்லை சைடில் எங்கேயாவது போயிருந்துருக்கலாம், ஏன் மேலே நேராக கீழே வந்து விழுந்துச்சு இப்படின்னு அவர் படுத்துக்கிட்டே யோசிச்சாராம். அப்படி இது ஏன் விழுந்துச்சு, எதுக்கு விழுந்துச்சுன்னு அவர் யோசிக்கிறதுனால தான் அவர் இந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார். இது மாதிரி நீ ஒரு பொருளை பார்த்த உடனே இந்த பொருள் எப்படி வேலை செய்யுது, இப்படி வேலை செய்யாமல் இருந்திருந்தா வேற என்ன மாதிரிலாம் அது வேலை செய்யும், இப்படியெல்லாம் நீ யோசிக்கும் போது உன்னோட அறிவியல் மனப்பான்மை, அறிவியல் சிந்தனை தூண்டி புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய நிறைய விஞ்ஞானிகள், இந்த ISROவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், நம்ம சேட்டலைட்லாம் விடுறாங்க, நிலாவுக்கு அனுப்பியிருக்காங்க, சந்திராயன் அனுப்பியிருக்காங்க. இவங்கெல்லாம் அனுப்புகிற விஞ்ஞானிகள்லாம் யாருன்னு நினச்சிங்க? நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. 99% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு உந்துதல், அவங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் அவங்கள டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அவங்களோட ஓன் செல்ஃப் மோட்டிவேஷன், இது ஏன் எப்படி அப்படின்னு ஆராய்றது மூலமாக தான் அவங்க ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகிறாங்க. அது மாதிரி நீங்களும் ஒரு சின்ன பொருளை பார்த்தா எதனாலும் உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய திறன் உங்களுக்கு வரணும். இதை உங்களை தூண்டுறதுக்காக தான் வந்து வருஷங்களில் உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் அப்படின்னு நடத்தி உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக ப்ரைஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த அறிவியல் கண்காட்சியை சிறப்பாக நடத்தி தரும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு என்னோட வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் வந்து அடிப்படையாக கணித ஆசிரியர். நான் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு வந்துடுவேன். எங்கள் கிளாஸில் ஒரு 30 பசங்க இருப்பாங்க. ஹோம்ஒர்க் செய்யக்கூடியது 2 பேர் தான் இருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும். உங்கள் கிளாஸில் வரக்கூடிய டீச்சர்ஸோ சார் யாரும் அந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டிங்கன்னா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? பார்ப்பாங்க. அவருக்கு தெரியும் அந்த வகுப்பில் ஒரு 4 பேர் தான் செய்ய தெரியும் அப்படின்னு 30 பேர் செஞ்சுட்டு வந்திருப்பான். அது சந்தேகம் வந்துடும். அப்போ யாரு அவனா செஞ்சுருக்க மாட்டானோ அவனை எழுப்பி இதை எப்படி செஞ்ச திரும்ப போர்டில் எழுதி காட்டினா செய்ய தெரியாது. எப்படி செஞ்ச அப்படின்னா யூடியூப்ல போய் இப்போ பயிற்சி 3 அப்துல்லா ஐயாவுக்கு பேர் வந்துச்சு. பின்னாலே நமது இந்தியாவுக்கு ஜனாதிபதி ஆயினார். பெரிய விருது, உயர்ந்த பதவி. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்குன உன் நிலவை கூட மதிக்கும். யாருன்னா கவியரசு கண்ணதாசன். அதனால மாணவர்களாகிய நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு செல்வதற்கு நீங்க சொன்னாங்க நினைக்கணும். புரியுதா? உங்களுடைய தனித்திறமையை விளையாட்டு போனால் நீங்க நிரூபிக்கலாம். சயின்ஸ் எக்ஸிபிஷன் அழகாக வச்சிருக்காங்க. புரியுதா? கணித ராமானுஜன் எவ்வளோ கணிதம் போட்டாலும் ஈஸியாக நம்ம தான் இன்னைக்கு உலகத்துக்கு வழிகாட்டி. ராமானுஜனோட ஃபார்முலா தான் இன்னைக்கு என்னது இந்தியாவை வழிநடத்து எல்லாமே வழிநடத்தி. செஸ் பண்ணியா ஈஸியாக இருந்தது. ஒரு நிமிஷம் தான் எதிரே என்ன யார் க்ளோஸ் பண்ண அவுட்டு. ராணி இல்லை, ராணி க்ளோஸ் பண்ண என்னது செஸ் வந்து கம்ப்ளீட். நம்முடைய அப்துல் கலாம் ஐயா கனவுகான் அப்படின்னு சொன்னார். இப்போ உங்க முன்னாடி இருக்கிறதெல்லாம் உங்களுடைய கனவை தான் வெளிக்கொண்டு வந்திருக்கேன். இது 10 இன்னும் 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 அப்படின்னு சிந்திச்சுட்டே இருக்கணும். முத்தான சத்தான சொற்றொடர்களை உங்களுக்கு அறிவுரைகளாக நம் கல்வி மாவட்டத்தின் தந்தையாக விளங்கக்கூடிய கல்வி அலுவலர் கூறினார். அதனை சீருடன் சிறப்புடன் நாம் மூளைக்குள் ஏற்றி நமக்கு முன்னே உள்ள அந்த
அறிவியல் கண்காட்சியில் உள்ள பொருட்களுக்கு இன்னும் உயிர்ப்பு ஏற்றி சாதனை செய்ய உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி.